ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நேத்திக்கே சொல்ல தொடங்கிவிட்டேன். அதோட தொடர்ச்சியை இப்போ சொல்கிறேன். அதாவது பகவான் நிஷ்காம தர்மானுஷ்டானத்தையும் சகாம தர்மானுஷ்டானத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். எதுக்குன்னா நிஷ்காம தர்மானுஷ்டானத்தினுடைய மகிமையை சொல்கிறதுக்காக. இந்த நிஷ்காம தர்மானுஷ்டானத்தை தான் பிரசித்தமாக கர்மயோகங்கிற சப்தத்தால் எல்லோரும் சொல்லுகிறோம். பகவான் இப்போது கர்மத்தையும் கர்மயோகத்தையும் கம்பேர் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அதாவது உலக லௌகிக விஷய சுகத்தை விரும்பி பொருளுக்காகவும் உறவுகளுடைய ஆரோக்கியத்துக்காகவும் பல காரணங்களுக்காகவும் பலனை விரும்பி பண்ணுற கர்மா, லௌகிக பலனை விரும்பி பண்ணுற கர்மாவை கர்மம் என்றும், லௌகிக பலனை விரும்பாமல் சித்தசுத்தியை ஞானத்துக்கான யோக்கியத்தை விரும்பி பண்ணுற கர்மாவை கர்மயோகம்னு சொல்கிறோம். ஆக இந்த சித்தசுத்தியை மையமாக வச்சு பண்ணுற கர்மா எவ்வளவு சிறந்ததுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்கார். இகன்னு சொன்னால் இந்த ஞானத்துக்கு யோக்கியதையை தரக்கூடிய தர்ம அனுஷ்டானம் கர்மயோகம். அதைத்தான் நிஷ்காம தர்மானுஷ்டானங்கிறோம். ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணக்கூடிய நிஷ்காம தர்மானுஷ்டானம். நான் இந்த பாஷையில் சொல்கிறேன். அதை பெரும்பாலும் இதைத்தான் கர்மயோகம் அப்படின்னு எல்லோரும் உபதேசம் பண்ணுகிறார்கள். அதை கொஞ்சம் ஆழமாக சொல்லணுங்கிறதுக்காக இந்த சொற்களையெல்லாம் நான் பயன்படுத்துகிறேன். இக அபிக்கிரம நாசகா நாஸ்தி, இங்கே முயற்சி வீண் போகிறது கிடையாது அப்படிங்கிறது இந்த வரிக்கு பொருள். பிரத்யவாயோ ந வித்யதே, இதில் ஏதாவது நம்ம செய்கிற போது கர்மாவில் அங்கங்கள்லாம் விட்டு போச்சுன்னு சொன்னால் இந்த அங்க வைக்கல்யம்பா, சில காரியங்களை செய்கிற போது முழுக்க ஒழுங்காக செய்யணும். ஏதாவது இடையில மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதனால் அதனுடைய பாதிப்பை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும். வைத்தியம் பண்ணுற போது கடைப்பிடிக்க வேண்டிய எல்லா முறையும் கடைப்பிடிக்கலைன்னா எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஆளுக்கே பாதிப்பு ஏற்படும், உடம்பே போக வேண்டி வரும். அந்த மாதிரி மிஸ்டேக் இதில் வந்தாலும் ஒன்றும் பாதிக்காதுங்கிறார். அது மாத்திரம் இல்லை, பலனை விரும்பி ஒரு கர்மாவை பண்ணினோம்னா முழுக்க பூர்த்தி பண்ணினா கூட அது கால கழித்து தான் பலனை கொடுக்கும். ஆனால் லௌகிக பலனை விரும்பாமல் இந்த கர்மாவை முழுக்க பண்ணலைனாலும் கொஞ்சம் பண்ணினா கூட சீக்கிரம் இது பலனை கொடுக்கக்கூடிய சக்தி உடையது. ஆக லௌகிக பலனை விரும்பி பண்ணுற கர்மத்துக்கும் சித்தசுத்தியை விரும்பி பண்ணுற கர்மத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். சித்தசுத்தியை விரும்பி பண்ணுற கர்மத்தை நிறைய பேர் என்ன சொல்லுவார்கள்னா பலனை விரும்பாமல் பண்ணுற கர்மம்னு சொல்லுவார்கள். அது ஒன்றும் தப்பு இல்லை. லௌகிக பலனை விரும்பாமல் பண்ணுற கர்மான்னு அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். மனசு சுத்தமாகணுங்கிற எண்ணத்தோடு நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை எல்லாம் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணினோம்னா முயற்சி வீண் போகிறது கிடையாது. ஏன்னா பலன் கிடைக்காம போகலாம். இங்கே பலன் கிடைச்சாலும் நாம் அந்த பலனுக்கு அடிமையாக போகிறதில்லை. பலன் கிடைக்கலேன்னு சொன்னாலும் வருத்தப்பட போகிறதில்லை. ஏன்னா நம்ம லௌகிக பலனை விரும்பி பண்ணாததுனால முயற்சி வீண் போகாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம முயற்சியை வீணாக்காமல் பார்த்துக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. மனசுக்கு சுத்தம் வந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுற போது பயிர் விளையிற போது அந்த பயிர் நன்றாக விளைஞ்சதுன்னு சொன்னால் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண போகிறான். பயிர் சரியாக விளையலேன்னு சொன்னால் அதை பகவானோட அனுகிரகம்னு எடுத்துப்பான். அப்படி எடுத்துக்கிறவன் கர்மயோகி. பயிர் சரியாக வரலேன்னு சொன்னால் துக்கப்படுறவன் கர்மி அப்படி சொல்கிறோம். சகாம தர்ம அனுஷ்டானம் பண்ணுறவன் பலனை விரும்புறதுனால பலன் கிடைக்கலைன்னா துக்கப்படுவான். நிஷ்காம தர்மானுஷ்டானத்தை பண்ணுறவன் பலன் கிடைக்கலைனாலும் மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக நினைப்பான். ஆக மனசை பக்குவப்படுத்திக்கிறதுங்கிற விஷயத்தில் நாம் எந்த காரியத்தை பண்ணாலும் முயற்சி வீண் போகாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். மனசை பக்குவப்படுத்திக்கிற நோக்கத்தோடு நம்ம செயல் புரிகிற போது ஏதாவது சில தவறுகள் வந்தாலும் மனசை பக்குவப்படுத்துறதுங்கிற தன்மையிலேருந்து அது விலகாது, அதுக்கு தோஷம் வராது. பலனை விரும்பி பண்ணுற போது எதாவது மிஸ்டேக் பண்ணால் அது அஃபெக்ட் ஆகிடும்.
பலன் அது பாதிக்கும். அதே மாதிரி பூர்ணமாக பண்ணி ஆகணும்னு இன்னொரு விஷயம் சொன்னேன். பிரத்யவாயோ ந வித்யத்தேன்னு சொன்னால் ஏதாவது தப்பு பண்ணினாலும் அதுக்காக தப்பு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. கவனக்குறைவாக ஏதேனும் தவறு செய்தாலும் ஒன்றும் பாதிக்காதுன்னு அர்த்தம். ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய, கொஞ்சம் நாள் இந்த நிஷ்காம தர்மானுஷ்டானத்தை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணினா கூட மகதோ பயாத்ராயத்தே, அதாவது சம்சாரத்திலிருந்து இது விடுவிச்சுடும் அப்படின்னு அர்த்தம். எப்படி விடுவிக்கும் அப்படின்னா, மனசுக்கு பக்குவத்தை கொடுத்து, பிரம்ம ஆத்மா ஐக்கிய ஞானத்தை கொடுத்து, அத்வைத ஞானத்தை கொடுத்து, நம்மளை மறுபடியும் மறுபடியும் அந்த தேகாத்ம புத்தி உலக வாழ்க்கையில் உழறது அதுலேருந்து நம்மளை விடுவிச்சுடும். இந்த தன்னுணர்வுன்னு சொல்கிறோமே இண்டிவிஜுவாலிட்டி, அதுலேருந்து நம்மளை விடுவிச்சு சம்சாரத்திலேருந்து அடியோடு நீங்கும்படி செய்யணும். மறுபடியும் நமக்கு சம்சாரத்தை பிறவிகளை கொடுத்து துன்புறுத்தாது அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த ஸ்லோகம் கர்மயோகத்தினுடைய பெருமையை சொல்கிறது. கர்மயோக விஷயத்தில் கர்மத்தை யோக புத்தியோடு பண்ணினா அது ஒரு நாளும் வீண் போகாது, தவறுகள் எதுவும் பாதிக்காது, கொஞ்சம் செஞ்சாலும் சீக்கிரம் பலனை கொடுக்கும். இதுக்கு மாறானது பலனை விரும்பி பண்ணுற கர்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக கர்மத்தில் யோக புத்தி, அதாவது கர்மத்தை மோட்சத்துக்கு சாதனமாக மாற்றக்கூடிய ஒரு புத்தி தான் கர்மயோகம் அப்படின்னு நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுக்கோங்க. நான் சொற்களை அதிகமாக சொன்னாலும் அதனுடைய ஆழத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் அப்படிலாம் சொல்கிறேன். எல்லோரும் கர்மத்துக்கும் கர்மயோகத்துக்கும் உள்ள வேற்றுமையை புரிந்து கொண்டு கர்மயோகத்தினுடைய மகிமையை கர்மத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கர்மயோகத்தை செய்து இந்த மனுஷ ஜென்மாவை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எல்லோரையும் மனமாற வாழ்த்துகிறேன். ஹரி ஓம்.